ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? பெரும்பாலும் ஓவர் திங்கிங் வந்து நைட்ல மட்டும் நமக்கு வருது, பகல் அதிகமா வர்றது இல்லைன்ட்டு. காரணம் என்ன தெரியுங்களா? பகல்ல நம்ம செய்ய வேண்டிய அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். அதே மாதிரி என்னென்னலாம் டே டு டே ஒர்க் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்றதால நமக்கு வேற சில விஷயங்களை திங்க் பண்றதுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறது இல்லை, நேரமும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதுவே நைட்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ்டா இருக்கமா நினைச்சிட்டு போய் படுக்கிறோம். அப்படி படுக்கும் பொழுது பல விஷயங்கள் நமக்கு ஓட ஆரம்பிக்குது. நேற்று நடந்தது, முன்னாடி நடந்தது, இன்னைக்கு போனது, நாளைக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் திங்க் பண்ணும்போது அந்த ஓவர் திங்கிங் வந்து பலவிதமான ஸ்ட்ரெஸ்ஸை, ப்ராப்ளத்தை இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு அழுத்தத்தை நமக்கு ஏற்படுத்துது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி நேரங்கள்ல இப்போ நைட்ல வந்து ஒரு டிசிஷன் நீங்க எடுக்கணும், ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நீங்க வந்து ஒரு முடிவுகள் எடுக்கணும்னு சொன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஓவர் திங்கிங் இருக்கக்கூடிய நேரத்தில் எடுக்கக்கூடாது. பகல்ல உட்காந்து ரிலாக்ஸ்டா பலவிதமான யதார்த்தமாக உள்ள விஷயங்களை பிளான் பண்ணி நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கும்போது சரியா எடுக்க முடியும். அப்போ அந்த ஓவர் திங்கிங் அதிகமாக வரக்கூடிய நேரங்கள்ல என்னென்னலாம் உங்களுக்கு திங்கிங் வருதோ அதையெல்லாம் எழுத கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அந்த பாரம் குறையும். பல நேரங்களில் வந்து டெய்லி நடந்த ரிஃப்ளெக்ஷனை இருக்கிறபடி கொஞ்சம் அப்படியே நீங்க யோசிச்சு பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் நீங்க எழுதும் பொழுது தேவையில்லாத அழுத்தங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் குறைஞ்சி ரிலாக்ஸ்டா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுக்க முடியும், நிம்மதியாகவும் தூங்க முடியும். அப்படி இல்லைன்னா பல பேருடைய தூக்கம் கெடுறது இதுதான் காரணம். எல்லா விஷயங்களும் சேர்ந்து குழப்பிட்டு இருக்கிறதால நைட்டு ஃபுல்லா தூங்க முடியாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்போ ஏதாவது ஓவர் திங்கிங் வரும் பொழுது ஒண்ணு எழுதுங்க, இல்லைன்னா யதார்த்தமாக அந்த ஓவர் திங்கிங் எதுக்கு இப்போ வரணும், அதுக்கு பார்த்து என்ன பண்ண போறோம், யோசிச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு நீங்க படுக்க ஆரம்பிக்கும் போது ரிலாக்ஸா படுங்க.